தெரியாது. ஆனா நான் ட்ரை பண்ணேன். நான் ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்து என் அக்காக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். எங்கள் மென்டரு சௌஜன்யா சொந்த அக்கா எனக்கு இந்த பிஸ்னஸ் கொடுத்தாங்க, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபு, நான் படிக்கிறது 10th. ஆனால் இந்த பிஸ்னஸில் ఒక 4 మెంబర్స్ நான் பேசிட்டு பண்ணால் ரொம்ப ஷை. எதுக்குதான்னா வேலை செய்யணும் வீட்டில், அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் 4 మెంబర్స్ தாண்டி 400 మెంబర్స్లో கூட நான் பேசிட்டு இப்போ நான் ரெடியாக இருக்கு. எதுக்குதான்னா அந்த தைரியம் கொடுத்த பிளாட்ஃபார்మ్ ఇది. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கள் அக்கா கொடுத்து அவருக்கு ప్రతి సెకండ్ థ్యాంక్స్ சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்கான ஒரே ஒரு விஷயம் கிடையாது. நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைனில். என்னோட ஹஸ்பண்டு கோல்ட் கவரிங் பிஸ்னஸ் பண்ணேன். என்னோட ஊர் வச்சு விஜயவாட, மச்சிலிப்பட்டினம். விஜயவாడ எல்லாருக்கும் தெரியும்ங்க. அந்த ஊரில் தான் கோல்ட் கவரிங் பிஸ்னஸ் பண்ணேன். 40 இயர்ஸ் மாமா ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் అది. ஆனால் கரோனா டைம்లో எந்த பிஸ்னஸ் டல்லானா என்னோட பிஸ்னஸ் டல்லாச்சு. அப்போ தான் நான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வச்சு 258 ரூபீஸ்తో ஸ்டார்ட் பண்ணி ஹையஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,30,000 లీటర్స్. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு 1,00,000 சாத்தியமா? சாத்தியமே இல்லை. எனக்கு இப்போ ప్రతి మంత్ 1 లాక్కి 1 లాక్ இன்கம் கண்டிப்பா என்னோட அக்கௌண்ட்ல 10th வரது இல்லைடா. சாரி அது மட்டும் இல்லை, அந்த இன்கம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமும். எதுக்கான ரேப் இந்த 9th தான் எனக்கு போனஸ் வருது. రేపు 10th என்னோட இன்கம் நான் காமிச்சிட்டேன். அதுக்கு தான் சந்தோஷம் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஃபாரின் ட்ரிப் అనేది எனக்கே சான்ஸ் இல்லை. எதுக்குன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஏரோப்ளேன் மேலே போனா பைக் வெளியே வந்து பார்க்கணும், அது மட்டும் தெரியும். ஆனால் எனக்கு சான்ஸ் வந்து ఒక பெரிய விஷயமும். நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, எனக்கு குறைஞ்சி 7 இயர்ஸ் பாபுని 2 కంట్రీస్ நான் அவருக்கு பார்த்துட்டேன். అది చిన్న విషయమా పెద్ద విషయమా లీడర్స్? బాబుకి అనేది చాలా పెద్ద విషయము. ఎందుకన్నా హౌస్ వైఫ్కి అదొక డ్రీమ్. నా మదర్గా జయించిన లీడర్స్